அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 26இல் ஹதீஸ்கள் நிறைவடைந்து விட்டன. சம்பவங்கள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு நாள் பைத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்து கொண்டிருந்தேன். மக்களுடைய பார்வை பைத்துல்லாஹ்வை பார்த்து கொண்டிருந்தது. கண்களுக்கு நிம்மதியும் குளிர்ச்சியும் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென ஒரு மனிதர் பைத்துல்லாஹ்வின் அருகில் வந்தார். பின்வருமாறு துஆ செய்ய துவங்கினார். யா அல்லாஹ், என்னுடைய இரட்சகனே, உனது மிஸ்கீனான அடியான் உன்னுடைய தர்பாரில் இருந்து வெளியேற்றப்பட்டவன் ஆவான். உன்னுடைய வாசலிலிருந்து விரண்டு ஓடியவன் ஆவான். யா அல்லாஹ், எது உனக்கு மிகவும் சமீபமாக இருக்கின்றதோ அதை நான் உன்னிடமிருந்து கேட்கின்றேன். எந்த வணக்கம் உனக்கு எல்லாவற்றையும் விட மிக பிரியமானதோ அந்த வணக்கத்தை உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு நேசர்களின் பொருட்டாலும் உன்னுடைய அன்பியாக்களின் வசீலாவை கொண்டும் உன்னிடம் கேட்கின்றேன். உனது அன்பு பானத்தின் ஒரு கோப்பையை எனக்கு அருந்த கொடுப்பாயாக. ஆமீன். உன்னுடைய மஹரிஃபத்தை கொண்டு என்னுடைய நெஞ்சிலிருந்து அறியாமை என்னும் திரைகளை அகற்றி விடுவாயாக. ஆமீன். அதனால் நான் ஆசை என்னும் சிறகடித்து உன்வரை பறந்து வந்து விடுவேன். மேலும் இர்ஃபானுடைய தோட்டத்தில் உன்னிடம் ரகசியமாக பேசுவேன். இதை கூறியவர்களாக அந்த மனிதர் கண்ணீர் தாரை தாரையாக ஓடி தரையில் விழுமளவுக்கு அழுதார். பின்னர் அவர் சிரித்தார். எனினும் அங்கிருந்து சென்று விட்டார். ஹஜ்ரத் துன்னூன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். என்னுடைய மனதில் இந்த மனிதர் ஒரு இறை நேசத்தில் நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அல்லது பைத்தியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியேறி திறந்த வெளியின் பக்கம் சென்று என்னை பார்த்து, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்னை ஏன் பின்தொடர்ந்து வருகிறீர்கள்? உம்முடைய வேலையை பாருங்கள் என்றார். நான் அவரிடம், அல்லாஹ் உம்மீது கிருபை செய்யட்டும், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்றார். நான், உங்கள் தந்தை பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் அப்துல்லாஹ் என்றே பதிலளித்தார். மறுபடியும் நான், எல்லோருக்கும் அல்லாஹ்வின் அடிமைகள்தான், அல்லாஹ்வுடைய அடிமைகளின் மக்கள்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். உமது பெயர் என்ன என்பதையே நான் கேட்டேன் என்றேன். அதற்கு அவர், என்னுடைய தந்தை எனக்கு சாதூன் என்று பெயரிட்டார் என்றார். நான், யார்? ஷாதூன் மஜ்னூன் என்ற பெயரில் பிரபலம் ஆகியிருக்கின்றார்களே அவரா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம், அவனேதான் நான் என்றார். பிறகு நான், தாங்கள் எந்த நெருங்கிய நல்லடியார்களின் பொருட்டால் துவா கேட்டீர்களோ அவர்கள் யார் என்று வினவினேன். அதற்கு அவர்கள் என்றால், இஷ்கு என்னும் இறை நேசத்தை தனது வாழ்வின் லட்சியமாக ஆக்கி கொண்ட ஒருவன் எவ்வாறு விரைவானோ அதை போல அவர்கள் அல்லாஹ்வின் வாழ் விரைவார்கள் என்று கூறினார். தன்னுடைய மனதில் ஒன்றை பறிகொடுத்த ஒருவரைப் போல அவர்கள் உலகத்திலிருந்து விலகி இருப்பார்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அவர், ஏ துன்னூன், மஹரிஃபத்திற்குரிய காரண காரியங்களை அறிய விரும்புவதாக நீர் கூற கேள்விப்பட்டேனே என்றார். அதற்கு நான், ஆம், தங்களுடைய அறிவு ஞானங்களிலிருந்து நான் பயனடைய விரும்புகிறேன் என்றேன்.
உடனே அவர்கள் 2 அரபு கவிதைகளை கூறினார்கள். அதனுடைய கருத்து, ஆரிஃபீன்களுடைய உள்ளம் சதா இறை தியானத்தில் தேட்டத்தோடு இருக்கின்றன, இன்னும் அத்தேட்டத்தில் அழுது கொண்டே இருக்கின்றன. இறுதியாக அவனுக்கு அருகில் ஒரு இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்வார்கள். அவர்கள் தனது இறை அன்பில் மிக தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் ஈடுபடுவார்கள். எனவே அவர்களை அவன் அன்பிலிருந்து எந்த வஸ்துவும் அகற்றிவிட முடியாது. ரவுல், பக்கம் 23. இரண்டாவது, ஹசரத் ஜுனைத் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு தடவை தனியாக ஹஜ்ஜுக்கு சென்றேன். மக்கா முக்கர்ரமாவில் சில நாட்கள் தங்கிவிட்டேன். இரவில் இருள் நன்கு பரவவிட்ட பிறகு தவாஃப் செய்வது எனது வழக்கமாக இருந்தது. ஒருமுறை ஒரு வாலிப பெண்ணை கண்டேன். அவள் தவாஃப் செய்து கொண்டிருந்தாள். இன்னும் இந்த கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தாள். அதனுடைய பொருள், நான் என் பேரன்பை எவ்வளவோ மறைத்தேன், எனினும் அது இப்பொழுது ரகசியமாக இருக்கவில்லை. இப்பொழுது அது பகிரங்கமாக என்னிடம் குடிகொண்டு விட்டது. நேசனின் அன்பு என்னில் மிகைக்கும் பொழுது என் மனம் அவன் நினைவால் துடிதுடித்து விடுகிறது. என் பிரியனை நான் நெருங்க விரும்பினால் அவனும் உடனே என்னை சமீபத்து விடுகிறான். அவன் வெளிப்படும் பொழுது நான் அவனோடு இரண்டர கலந்து விடுகின்றேன். பிறகு அவன் காரணமாகவே நான் உயிர் பெறுகிறேன். அவன் என் தேவையை பூர்த்தி செய்கிறான். நான் பேரின்பத்தை அடைகின்றேன், இனிய சுகத்தை அடைந்து கொள்கின்றேன். ஹசரத் ஜுனைத் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த இளம் பெண்ணிடம், ஏ பெண்ணே, நீ அல்லாஹ்வை கொண்டு அஞ்சவில்லையா? இந்த புனித இடத்தில் இப்படிப்பட்ட கவிகளை பாடுகின்றாயே என்று கூறினேன். அப்பொழுது அவன் என்னை முன்னோக்கி இவ்வாறு கூறினாள், அதாவது, ஜுனைத் அவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் எனக்கில்லை என்றால் இன்ப நித்திரையை விட்டுவிட்டு இவ்வாறு நான் சுற்றுவதை நீர் பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அச்சமே என்னை என்னுடைய சொந்த நாட்டை விட்டு இங்கே ஓடிவர செய்ததை நீர் பார்க்கிறீர். அவனுடைய அன்பே என்னை ஆட்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நான் இவ்வாறு அலைந்து தெரிகிறேன். அவனுடைய அன்புதான் என்னை நிம்மதியற்றவளாக ஆகிவிட்டது. இதற்கு பிறகு அவள் என்னிடம், ஜுனைத் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை தவாஃப் செய்கிறீரா அல்லது அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாஃப் செய்கிறீர்களா என்று கேட்டாள். அதற்கு நான் அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாஃப் செய்கிறேன் என்று பதிலளித்தேன். உடன் அவள் தன் முகத்தை வானத்தின் பக்கம் உயர்த்தி, சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய நாட்டம்தான் என்ன அதிசயமானது! எந்த படைப்பு தானே கல்லை போன்றுள்ளதோ அதுவும் கற்களையே தவாஃப் செய்கிறது என்று கூறியவளாக மேற்கொண்டு 3 கவிதைகளை கூறினாள். அதனுடைய அர்த்தம், ஜனங்கள் கற்களை தவாஃப் செய்து கொண்டு உன்னுடைய நெருக்கம் தேடுகிறார்கள். அவர்களுடைய மனங்கள் கல்லை காட்டிலும் கடினமாக இருக்கின்றன. நிம்மதியற்றவர்களாக அலைந்து சுற்றுகிறார்கள். உன்னை நெருங்கிவிட்டதாக மனதில் கோட்டை கட்டிக் கொள்கின்றார்கள். அந்த மக்கள் உன் அன்பில் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய தன்மைகள் மறைந்து அல்லாஹ்வின் அன்பின் தன்மை அவர்களில் உண்டாகிவிடாதோ? ஹசரத் ஜுனைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவளுடைய இந்த சொற்களை கேட்டு மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டேன். என் மயக்கம் தெளிந்தபோது அந்த பெண் அங்கிருந்து சென்று விட்டிருந்தாள். ரவுல். 3. ஹசரத் பிஸ்ரி ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அரஃபா பெருவெளியில் மாலை நேரத்தில் ஒரு மனிதரை கண்டேன். அவர் மிக தவிப்போடு அழுது கொண்டிருந்தார். நிம்மதியற்று அழுது கொண்டே சில கவிகளை பாடினார். அதனுடைய அர்த்தம், சகல குறைகளை விட்டு பரிசுத்தமான அந்த அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன்! நாம் முட்களின் மீதும் படுக்க காய்ச்சிய ஊசிகளின் மீதும் படுத்துக்கொண்டு அவனுக்கு சஜ்தா செய்தாலும் அது அவன் நமக்களித்த அற்கொடைகளுக்கு முன்பாக 100ல் 1 பங்கு என்ன? அந்த ஒரு பங்குடைய 100ல் 1 பங்கு கூட அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம். அதற்கு பிறகு அவர்கள் இந்த கவிதைகளை கூறினார். அதனுடைய கருத்து, பரிசுத்த அல்லாஹ்வே, நான் எத்தனையோ தடவைகள் குற்றமிழைத்திருக்கின்றேன். அப்படி தவறிவிழிக்கையில் நான் உன்னை ஒருபொழுதும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய எஜமானனே, நீயோ மறைமுகமாக என்னை நினைவு கூறுகிறாய். நான் எனது அறியாமையின் காரணமாக எத்தனையோ முறை என் பாவச் செயலால் என் குறையை வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ மிகவும் பொறுத்து உள்ளன்பின் காரணத்தால் அருள் கூர்ந்து தயவை காட்டி வந்தாய். மேலும் என்னை திரையிட்டு மறைத்து வந்தாய். சுப்ஹானல்லாஹ். ஹசரத் பிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பிறகு அவர் என் பார்வையிலிருந்து மறைந்து சென்று விட்டார். நான் ஜனங்களிடம் மகான் யார் என்று விசாரித்ததில் அவர் ஹசரத் அபு உபைத் கவாஸ்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக தெரிய வந்தது. அவர் 70 வருடம் வரை தன்னுடைய முகத்தை வானத்தின் பக்கம் பார்த்ததில்லை என்ற விஷயம் பிரபல்யமானதாகும். அதற்கு காரணம் யாது என்று ஒருவர் விசாரித்ததற்கு, அவர்கள் மகத்தான பரோபகாரியான அல்லாஹுவின் பக்கம் பாவக்கரை படிந்த என்னுடைய முகத்தை தூக்கி பார்க்க வெட்கப்படுகின்றேன் என்று பதிலளித்தார். சுஹானல்லாஹ். இது எவ்வளவு ஆச்சரியத்திற்குரியது என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக அடிபணியக்கூடிய அடியார்கள் இப்படியாக தாழ்ந்து பணிந்து விடுகிறார்கள். அவர்கள் மேலான இபாதத்துகளை செய்தும் கூட அல்லாஹ்விற்கு முன்பாக இப்படி வெட்கப்படுகிறார்கள். ஆனால் பாவிகள் பாவங்களின் மீது வெட்கப்படாமல் இருக்கின்றார்கள், இன்னும் அதன் மீது பெருமை வேறு கொள்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய பரிசுத்த திருமுகத்தை காண்பதிலிருந்து கியாமத்துடைய நாளன்று நம்மை பாக்கியமற்றவர்களாக ஆக்கிவிடாதே. உன்னுடைய நல்லடியார்களின் பரக்கத்தை கொண்டு நம்மையும் பயனடைய செய்வாயாக. ஆமீன். இன்னும் ஈருலகத்திலும் அவர்களோடு எங்களையும் சேர்த்து வைப்பாயாக. ஆமீன். அருள் பக்கம் 57. 4. ஹசரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருந்தேன். வழியில் கால்நடையாக செல்லும் வாலிபரை கண்டேன். அவரிடம் வாகனம் இல்லை, பயண உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. நான் அவருக்கு சலாம் கூறினேன். இன்னும் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டேன். அவர் சலாமுக்கு பதிலளித்தார். அந்த வாலிபர் அல்லாஹ் அவனிடமிருந்து என்று கூறினார். மறுபடியும் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் அவனிடம் என்றார். திரும்ப நான் உங்களுடைய பயண உணவு எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவன் பொறுப்பில் இருக்கிறது என்றார். உடனே நான், இந்த பாதையை உணவும் தண்ணீரும் இல்லாமல் கடக்க முடியாது, முடிவாக உம்மிடம் ஏதாவது இருக்கிறதா என்றேன். உடனே அவர், நான் பிரயாணத்தின் ஆரம்பத்தில் 5 எழுத்துக்களை கட்டமுதாக எடுத்துக்கொண்டேன் என்றார். அந்த 5 எழுத்துக்கள் எவை என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், அல்லாஹுடைய பரிசுத்த வாக்கான காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்பவைகள் அவை என்று பதிலளித்தார். நான் அவைகளுடைய பொருள் என்ன என்று விசாரித்தேன். அவர், காஃப் என்றால் காஃபி, போதுமானவன். ஹா என்றால் ஹாதி, நேர்வழி அளிப்பவன். யா என்றால் முஆவி, அபயம் அளிப்பவன். ஐன் என்றால் ஆலிம், சகல விஷயங்களையும் அறிந்தவன். சாத் என்றால் சாதிக், தனது வாக்குறுதியில் சத்தியமானவன். ஆக எந்த மனிதனோடு போதுமானவன், நேர்வழி அளிப்பவன், அபயம் அளிப்பவன், எல்லாம் அறிந்தவன், இன்னும் தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையானவன் இருக்கின்றானோ அவன் நாசமடைய வழி இருக்கிறதா? அல்லது அந்த மனிதனுக்கு எதை கண்டாவது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? என்ன, அந்த மனிதனுக்கும் பயண உணவையும் தண்ணீரையும் சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்டார். ஹசரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, நான் அந்த வாலிபருடைய பேச்சை கேட்டு எனது சட்டையை அவருக்கு அன்பளிப்பு செய்ய முன்வந்தேன். ஆனால் அவர் அதனை ஏற்க மறுத்துவிட்டு, பெரியவரே, துன்யாவுடைய சட்டையை அணிவதை விட உடையின்றி இருப்பதே நல்லது. துன்யாவுடைய ஹலாலான பொருட்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், அவன் ஹராமான பொருளுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார். இரவாகி இருள் பரவியதும் அந்த வாலிபர் வானத்தின் பக்கம் தன்னுடைய முகத்தை உயர்த்தியவராக, அடியார்களுடைய வழிபடுதலால் மகிழ்ச்சி அடையக்கூடிய இறைவனே, அடியார்களுடைய பாவங்களினால் எந்தவித நஷ்டமும் உண்டாகாத அல்லாஹ்வே, நீ மகிழ்ச்சி அடையவும் விஷயத்தை, அதாவது வழிபடுதலை எனக்கு அளிப்பாயாக. ஆமீன். மேலும் உனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லாத விஷயத்தை, அதாவது எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். இதற்கு ஜனங்கள் எஹராம் கட்டி லப்பைக் தல்பியாவை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர் மௌனமாக இருந்தார். நான் அவரிடம், நீர் லப்பை சொல்ல மாட்டீர்களா என்றேன். அதற்கு அவர், நான் லப்பைக் என்று சொல்லி அங்கிருந்து லா லப்பைக் வலா சதைக், உனது லப்பைக்கும் ஏற்க தகுந்ததல்ல, உனது சதைக்கும் ஏற்ப தகுந்ததல்ல, நான் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை, உன் பக்கம் கவனம் செலுத்த தயாரில்லை என பதிலளிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார். நான் அவரை வழி முழுவதும் எங்கேயும் தேடினேன், எங்கும் காணவில்லை. கடைசியாக அவர் மினாவில் தென்பட்டார். அப்பொழுது சில கவிதைகளை கூறினார். அதனுடைய பொருள், நான் குர்பானி கொடுப்பது எந்த என்னுடைய நேசனுக்கு பிரியமானதோ, என்னுடைய ரத்தம் அவனுக்காக ஹரம் எல்லையிலும் ஹரம் எல்லைக்கு வெளியிலும் ஹலாலாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனது உயிருக்கு
அது எந்த பரிசுத்த அல்லாஹோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பது தெரிந்து விடுமானால் கால்களுக்கு பதிலாக தலையால் நின்று வணங்கும். பழிப்பவர்களே, அவன் மீதுள்ள எனது அன்பை கண்டு பழிக்காதீர்கள். நான் காணுவதை நீங்களும் கண்டுவிட்டால் பிறகு எப்போதும் என்னை தூற்ற மாட்டீர்கள். ஜனங்கள் தங்கள் உடலால் பைத்துல்லாவை தவாப் செய்கின்றார்கள். அவர்கள் மட்டும் பரிசுத்த அல்லாஹ்வை தவாப் செய்வார்களே ஆனால் ஹரம் ஷரீஃபின் தேவையற்று விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜனங்கள் ஈதுடைய பெருநாளன்று ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்கின்றார்கள். ஆனால் எனது அன்பனோ என் உயிரையே அன்றைய தினம் குர்பானி செய்தான். ஜனங்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். என்னுடைய ஹஜ்ஜு என்பதோ நித்திய சாத்தியமளிக்கும் சாதனம் ஆகும். ஜனங்கள் குர்பானி கொடுத்தார்கள். நானோ எனது இரத்தத்தையும் உயிரையும் குர்பானி கொடுக்கின்றேன். இவ்வாறு கூறிய பிறகு அவர் இவ்வாறு துஆ செய்தார். யா அல்லாஹ், மக்கள் குர்பானி கொடுத்து உன் நெருக்கத்தை பெற்றார்கள். என்னிடமோ எனது உயிரை தவிர குர்பானிக்காக வேறு எதுவுமே இல்லை. நான் அதனை உன்னுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நீ அதனை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறினார். அதன் பின்பு வீறிட்டு சத்தமிட்டார். மேலும் இறந்து கீழே விழுந்து விட்டார். மறைவிழுந்து இவர் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வின் அன்பால் வெட்டப்பட்டவராவார் என்ற அசரீரி சப்தம் வந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு நல்லடக்கம் செய்தேன். பிறகு அன்று இரவு முழுவதும் அந்த சிந்தனையிலேயே நிம்மதியற்று கவலை கொண்டிருந்தேன். அதிலிருந்து கண்ணையர்ந்து தூங்கியதும் கனவில் அவரை கண்டேன். அவர், உம்மோடு என்ன நடைபெற்றது என்று நான் அவரிடம் வினவினேன். அதற்கு அவர், பத்ருடைய ஷஹீதுகளோடு என்ன நடைபெற்றதோ அதுவே நடைபெற்றது. அதை காட்டிலும் சிறிது அதிகமாகவே அருளப்பட்டது என்றார். நான் அதிகமாக கிடைத்ததின் காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், அவர்கள் காஃபிர்களால் வாளால் ஷஹீதானார்கள். நானோ எஜமானனின் அன்பென்னும் வாளால் என்றேன். பத்ருடைய உயிர் தியாகிகளான சஹாபாக்களை விட இவர் எல்லாவற்றிலும் உயர்ந்து விட்டார் என்பது இதன் பொருள் அல்ல. ஏதேனும் ஒரு விஷயத்தில் மட்டும் அதிகமாக பெற்றிருந்தாலும் போதுமானதே. இல்லை என்றால் அவர்கள் சஹாபாக்கள் ஆவார்கள். சஹாபி என்ற அந்த சிறப்பை அவர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? 5. ஹஜ்ரத் துன்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் ஹஜ்ஜின் பயணத்தின் பொழுது ஒரு காட்டு வழியில் சந்திரனை போன்ற அழகான ஒரு சிறுவரை சந்தித்தேன். அல்லாஹ்வின் மீது அன்பு அவருடைய உடலெங்கும் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அவர் ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருந்தார். நான் அவரை உடனே அழைத்து கொண்டேன். அவரோடு, இதுவோ நீண்ட பயணமாக இருக்கிறது என்றேன். அதற்கும் பதிலளிக்கும் முறையில் அவர் ஒரு கவிதை கூறினார். அதனுடைய பொருள், சோம்பேறிகளுக்கும் சேர்ந்து விடுபவர்களுக்கும் இந்த பயணம் மிக நீண்டதாகும். எனினும் ஆசையுடையவர்களுக்கு இது தூரமே அல்ல. ரவுல். அல்ஹம்துலில்லாஹ். சம்பவங்கள் 5 பார்த்தோம். மேலும் சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மேலும் ஹஜ்ஜுடைய துஆக்கள் சிலவற்றை அடுத்த பகுதியாக பார்க்கலாம். அதற்கு பிறகு சம்பவங்களை பார்க்கலாம். தொடர்ந்து பயான்களை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் வேறு ஏதாவது தலைப்பில் பயான் தேவை என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள். தங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் கேளுங்கள். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ்விற்காக அனைத்து பயான்களையும் கேட்டு அதன்படி அமல் செய்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன். அரஃபாவுடைய மைதானத்தில் துஆ செய்யும் பொழுது எங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். அனைத்து முஃமின்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை தந்து அங்கே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த ஹைரையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். திக்ர் செய்யும் நாவையும் ஷுக்ர் செய்யும் மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக.
ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.